ஓம் சாந்தி 20/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, வேலை செய்யும் போது ஒரேயொரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். நடக்கும் போதும் உலாவித் திரியும் போதும் தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். இது உங்கள் தைரியச் செயல் ஆகும். கேள்வி: தந்தை மீது மரியாதையும் அவமரியாதையும் எப்பொழுது எவ்வாறு செய்யப்படுகின்றது? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை மிகவும் நன்றாக நினைவு செய்யும் போது நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகின்றீர்கள். உங்களுக்கு தந்தையை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று நீங்கள் கூறினால் அவரை அவமரியாதை செய்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் தந்தையை அன்றி உங்களையே அவமரியாதை செய்கின்றீர்கள். நீங்கள் சொற்பொழிவாற்றுவதில் மாத்திரம் பிரபல்யம் அடையாமல் நினைவு யாத்திரையை கொண்டிருப்பதிலும் பிரபல்யமானவர்கள் ஆகுங்கள். உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். நினைவின் மூலமே ஆத்மாக்களாகிய நீங்கள் சதோபிரதான் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சர்வசக்திவான் தந்தையிடம் இருந்து சக்தியை பெறுவதற்கு உங்களது நினைவு அட்டவணையை அதிகரியுங்கள். நினைவு செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை உருவாக்குங்கள். ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கான மேலதிக வருமானத்தை சேகரியுங்கள். 2. சதோபிரதான் ஆகுவது பற்றி அக்கறை செலுத்துங்கள். கவனஈனமாக இருந்து தவறுகள் செய்யாதீர்கள். அகங்காரம் கொள்ளாதீர்கள். சேவை செய்வதில் ஆர்வம் கொள்ளுங்கள். அத்துடன் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைப்பதன் மூலம் இலேசாகவும் ஒளியாகவும், அதாவது டபுள் லைட் ஆகி பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருப்பீர்களாக. தந்தைக்கு சொந்தமாகுதல் என்றால் உங்களின் சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்தல் என்று அர்த்தம். இலேசாகவும் ஒளியாகவும் இருத்தல் என்றால் எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைத்தல் என்று அர்த்தம். இந்த சரீரமும் என்னுடையது அல்ல. இந்த சரீரமே உங்களுக்கு சொந்தமாக இல்லாத போது வேறு என்ன எஞ்சியுள்ளது? நீங்கள் எல்லோரும் ஒரு சத்தியத்தை செய்துள்ளீர்கள். இந்த சரீரம் உங்களுடையது, இந்த மனம் உங்களுடையது, செல்வம் அனைத்தும் உங்களுடையது. எல்லாமே தந்தைக்கு சொந்தமாக இருக்கும்போது எப்படி ஏதாவது சுமைகள் இருக்க முடியும்? ஆகவே தாமரையின் உதாரணத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து சதா அன்பானவராகவும் பற்றற்றவராகவும் இருங்கள். நீங்கள் டபுள் லைட் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: உண்மையான பாண்டவர்கள் என்றால் ஆன்மீகத்தால் அதிகார தோரணையை முடித்து சரீரத்தை பற்றிய தமது விழிப்புணர்வு அனைத்தையும் உருகச் செய்து விடுபவர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.